உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். நிறைய மகர ராசி ஆண்களும் சரி, ஆண்களுக்கு தொந்தியும் தொப்பையுமாகவும் பெண்களுக்குமே வந்து பார்த்தோம்னா உடல் பருமனும் வருவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. இவர்களுக்கு உடம்புக்கு பெரிய அளவில் அடிபடாது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இவங்க வண்டியினால அடுத்தவங்களுக்கு அடிபடுறதுக்கான வாய்ப்புகள். செவ்வாய்க்கிழமை யமகண்ட வேலையாக பார்த்து ஆயுதம் இல்லாமல் எடுக்க வேண்டும். விநாயகரை கெட்டியாக பிடித்துக் கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். சனி ரீதியாக ஒரு ப்ராப்ளம் ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா திருவிழாச்சோறுனை சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒண்டர்ஃபுல்லாக ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாந்திரிக ஜோதிடர் குருஜி வாமனன் சேஷாத்ரி அவர்கள் தான். வணக்கம். நமஸ்காரம். மகர ராசி. மகர ராசினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய விஷயத்தில், அதாவது குழந்தைகளால் மகிழ்ச்சி, பிஸ்னஸ்னால மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். மெயினாக இந்த 2 விஷயம் கண்டிப்பான முறையிலே அவர்களுக்கு சொல்லிடலாம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பணத்தை அதிகமாக சேர்ப்பார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா அவர்களை சுற்றியே வந்து பார்த்தோம்னா அந்த புறம் பேசுவதற்கும் முதுகலை குத்துறதுக்கும் இந்த ஒரு வருஷம் வந்து நிறைய பேர் தயாராக இருப்பாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அதை அந்த நபர்களிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். மகர ராசிக்கு ஒரு மெயின் அட்வைஸார் சஜஷன் அப்படின்னா இதுதான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆஃபீஷியல் பாலிடிக்ஸு அல்லது டொமஸ்டிக் பாலிடிக்ஸு, வீட்டுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய பாலிடிக்ஸு, அது வெளியில் கூட சமாளிச்சிடலாம், வீட்டுக்குள்ளே சமாளிக்கணும். அந்த அளவுக்கு வந்து பாலிடிக்ஸ் இருக்கிறதெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும். எதிரிகளாக நிறைய பேர் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு, மறைமுக எதிரிகளாக, இவர்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல், இவர்களுடைய எண்ணங்கள், இவங்க இந்த மாதிரி இருக்காங்களே, நம்ம அந்த மாதிரி பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். அவர்களெல்லாம் தலை தூக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இவர்களுக்கு பரிகார முறை அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து மகர ராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஒரு வருடம் அவர்கள் வந்து விநாயகரை கெட்டியாக பிடித்துக் கொள்வது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். அரச மரத்துடைய வேர், வடக்கில் போகிற வேரை வந்து அவர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை யமகண்ட வேலையாக பார்த்து ஆயுதம் இல்லாமல் எடுக்க வேண்டும். ஆயுதம் இல்லாமல் எடுக்க வேண்டும். அது மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு வேரை வந்து கொஞ்சமாக எடுத்தால் போகிறோம். நம்ம வந்து பெரிய அளவில் எடுக்கிறதுனால நம்ம ஆயுதம் வேணும், கத்திரிக்கோளோ இல்லை, சின்னதாக இருக்கிற மாதிரி ஒன்று வந்து எடுத்து அதை வந்து அவர்கள் மஞ்சள் தடவி விநாயகர் முன் வைத்து நன்றாக வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர்கள் எப்போவுமே அவங்க அதை ஒரு ஏதாவது ஜிப்லாக் கவர் மாதிரி போட்டுட்டு அவங்க கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 months கோர்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அது ஒவ்வொருத்தரையுமே செவ்வாய்க்கிழமை யமகண்டம் இதை வந்து மெயினாக ஒரு இதாக வச்சுக்கணும். இந்த டைமில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிடணும். இது செஞ்சிட்டாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பார்க்கணும். இவர்களுக்கு உடம்புக்கு பெரிய அளவில் அடிபடாது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இவங்க வண்டியினால அடுத்தவங்களுக்கு அடிபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு அடிபட்டால் கூட பிரச்சனையே கிடையாது, அடுத்தவங்களுக்கு அடிபட்டானா அது பெரிய ப்ராப்ளமாக போயிடும். அதனால அவர்கள் சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளுமே இந்த ஒரு வருஷம் மகர ராசினருக்கு தெரியுது. இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கிறதுக்கு அடிக்கடி வந்து பார்த்தோம்னா அவர்கள் ஏதாவது இப்போ நம்ம பெசநகரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அங்கே வந்து வண்டி வாகனத்திற்கு எல்லாமே பூஜை போடுவாங்க. ரொம்ப நல்லா அங்கேயுமே நல்ல பூஜை நடக்கக்கூடிய கோயில் தான். ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கோயிலில் போய்ட்டு அந்த அடிக்கடி அது வந்து அவர்கள் வந்து இருசக்கர வாகனங்கள் வைத்திருந்தாலும் சரி, வேறு எந்த மாதிரியான காரா அல்லது வந்து லாரியோ எது வச்சுருந்தாலுமே அங்கே எந்த இடத்துல அவங்க வந்து பூஜை போடணுமோ அந்த மாதிரியான ஒரு இடங்களாக பார்த்து அந்த விநாயகர் கோயிலாக பார்த்து அதில் பூஜை போடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். எப்பொழுதுமே அவர்கள் வந்து டிராவல் பண்ணும்பொழுது கணபதி அகவல், ஏதாவது இந்த விநாயகர் அகவல் வந்து அவர் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி, அல்லது கணபதி அதர்வ சீர்ஷம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அந்த ஒரு ஸ்லோகத்தை அவர்கள் வந்து யூடியூப்லேயே பார்த்து அதை போட்டுட்டு வருது, அதை கேட்டுக்கிட்டே வருது அப்படின்றதுமே சூப்பராக ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. அவங்களுக்கு ரொம்ப அவர்களுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஏதாவது இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னா அந்த டைமில் தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் எடுத்து மகர ராசிக்காரர்கள் ஒரு 9 முறை இடம்பலமாக ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு அதை கீழே போட்டு உடைக்காம எங்கேயாவது அசுத்தமான நீர் இருக்கும் தெரியுமா, மெட்ராஸ் சுற்றி எல்லாமே அதுதான். ஸோ அது மாதிரி எங்கேயாவது கொண்டு போய் விட்டுற வேண்டியது. அது மாதிரி விட்டுட்டு அவங்க அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துட்டு கைகள் கால்களை வெளியிலேயே அலம்பிக்கொண்டு
பிறகு அவர்கள் வீட்டுக்குள்ளே போகணும். அந்த உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு ஏதாவது அதுக்கப்புறம் திரும்ப வந்துடலாம். அந்த இது இருக்கு இல்லையா, செருப்பு இருக்கு இல்லையா, திரும்ப வந்து அந்த செருப்பை க்ளீன் பண்ணிட்டு தான் அவங்க போட்டுக்கணும். ஸோ இந்த ஒரு பார்ட் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணணும். அதே போல் வந்து மகர ராசியினருமே இந்த ஒரு வருடத்திலே அவர்கள் வந்து நிறைய மகர ராசி ஆண்களும் சரி, ஆண்களுக்கு தொந்தியும் தொப்பையுமாகவும் பெண்களுக்குமே வந்து பார்த்தோம்னா உடல் பருமனும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் தெரிகிறது. அந்த விஷயத்துலேயும் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது. அந்த கவனம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த திருவளா சூரணம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த திருவளா சூரணத்தை வந்து அவங்க டெய்லி காலையிலையும் சாயந்தரம் சாப்பிட்டு வந்தனா அது வந்து உடல் சுத்திக்காக, அது வந்து ஆயுர்வேத பொருள். அது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அதில் நான் சனி ரீதியான பரிகாரமாக அதை கொடுப்பேன். இதை வாங்கி சாப்பிடுங்க. சனி ரீதியாக ஒரு ப்ராப்ளம் ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா திருவளா சூரணம் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒண்டர்ஃபுல்லாக ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒவ்வொரு கிரகத்துக்குமே நம்ம வந்து இப்போ தந்திர ஜோதிடம் அப்படின்னு எடுக்கும்பொழுது ஒவ்வொரு கிரகத்திலும் நம்ம வந்து அந்த பஞ்சபூத சக்திகளை வைத்து பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். அதே போல் தான் நமக்கு திரிதோஷம் என்று சொல்லக்கூடிய வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடியது. அந்த வாதம் பித்தம் கபம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மெயினாக பார்த்துட்டு அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய என்ன ஒரு பிரச்சனைகளோ அந்த ஒரு பிரச்சனைகள் நம்ம இப்போ திருவிழாச்சூர்ணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தேன். நம்ம திருவிழாச்சூர்ணம் சாப்பிடுவது கண்டிப்பாகவே ஒவ்வொரு கிரகத்துக்குமே இந்த மாதிரியான நம்ம கீரை உணவுகள், இது மாதிரியான நிறைய மூலிகை உணவுகள்னு இருக்குது. இந்த கிரக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உணவு ரீதியாக நம்ம வந்து சரி செய்து கொள்ளக்கூடிய முறை. சிலது மூலிகைகளாக இருக்கலாம், சிலது உணவு வகைகளாகவே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதனால தானே நம்ம கொண்டைக்கடலை எடுத்துக்கொண்டு போய் போடுறோம். இப்போ எதுக்கு நம்ம வந்து இப்போ சனி பகவானுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா நம்ம வந்து எள்ளோதரை கொண்டு போய் போடுறோம், அதாவது எள்ளு சாதமோ புளி சாதமோ போடுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அதனால அவர் பிரீதி அடைவார், அதனால நமக்கு ஒரு தானம் பண்ணோம் பலன் கிடைக்கும். ஸோ அதே வந்து அந்த ஒரு சனியானவர் வீக்காக இருக்கார் பாடியில், அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு நிலையிலே நமக்கு வந்து ஜாதகத்தில் பாடியில் இல்லை ஜாதகத்தில் வச்சுருங்க வீக்காக இருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் வீக்காக இருக்கக்கூடியவரை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரியாக விஷயமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா அப்போ சனியெல்லாம் வலுப்படுத்தக்கூடாது, ராகுவெல்லாம் வலுப்படுத்த அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பான முறையிலே அவர்களை வலுப்படுத்தலாம். அது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி இருக்கணும். அளவுக்கு மீறியான ஒரு விஷயமாக பண்ணக்கூடாது. அந்த வலுப்படுத்துவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம சொல்லும்போது அதற்கு சில முறைகள் இருக்கின்றன. மந்திர ரீதியாக தான ரீதியாக வலுப்படுத்தும் போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி உள்ளுக்குள்ளே குடிக்கக்கூடிய இந்த மாதிரி மூலிகை மருந்துகளாலுமே பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த திருபலாச்சூர்ணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இந்த உடம்பு போடுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் மகர ராசி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் இந்த மாதிரியான விஷயம் இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். தொப்பை ரீதியாக சொல்கிறது, அதாவது ஃபேட் அக்குமுலேஷன், அதுதான் நான் மீன் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து அதை பார்த்துக்கிறது நல்லது. மெயினாக அவர்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வண்டி ஓட்டுற வாகனம் ஓட்டுவது அப்படின்ற மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. ஸோ அதில் அவங்க கவனமாக இருந்துட்டாங்கன்னா போதும், நல்ல ஒரு பலன். சார் 2026 எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு நாம் பேச போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக தாந்திரீக முறை உங்களுடையது. இந்த தாந்திரீக முறையில் இந்த 2026 நாம் எப்படி அணுகணும்? 2026 நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து உலகளாவிய நாடுகளுக்கே பார்த்துக்கலாம். 2025 வந்து பார்த்தோம்னா ஜனவரி மாதம் சனி பயிற்சி ஆனது. ஸோ மெயினாக வந்து நமக்கு சுபகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான முறையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சுபகிரகம்னு சொல்கிறது பரிபூர்ண சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவானவர் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் நமக்கு வந்து எந்த ஒரு பயிற்சிகளாக இருந்ததுனாலுமே நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறது நான் உலக நாடுகளுக்கு பொதுவாக சொல்கிறேன். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய குருவுடைய ஒரு நிலையுமே சரி கிடையாது, சனியுடைய நிலை சரி கிடையாது. சனி வந்து பிரளய சனி என்று நான் முன்னரே கூறியிருந்தேன். அதாவது நம்ம வந்து தத்துவார்த்தம், அதாவது மெயினாக வந்து இந்த தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து நம்ம எசோட்ரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் எலிமெண்டல் அஸ்ட்ராலஜின்னு வெவ்வேறு பெயர்களில் சொல்கிறோம்னு வச்சுக்கலாம். பஞ்சபூத தத்துவங்களை மிக ஆழ்ந்து நோக்கி அதன் மூலமாக நமக்கு பலன்கள் எடுப்பதும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கிரகங்கள் திதிகள் இப்போ இந்த பஞ்ச அங்கங்கள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய சில முறையிலே நமக்கு பரிகாரங்கள் எடுப்பது அப்படின்றது. என்ன ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூட் அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்கிறது. அந்த மாதிரியாக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த முறையில் தான் நம்ம வந்து இந்த பரிகாரங்கள் கொடுக்குறது. அதனால தான் இந்த தந்திர முறையிலே கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது அப்படின்னு. அப்போ இந்த பிரளய சனி என்று சொல்லக்கூடிய இந்த நீர் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து சரியான ஒரு சூழ்நிலையிலே இல்லை. இப்போ மட்டும் கிடையாது, வரக்கூடிய இப்போ அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2027 வரக்கூடிய சனி பயிற்சி ஆகட்டும், அதற்கு பிறகு அப்போ வந்து மேஷத்துக்கு வந்துடுவார், அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு போவார். இந்த ரிஷபத்தில் இருக்கிற வரைக்குமே அவர் வந்து ஒரு சரியான ஒரு ரிஷபத்தில் பொதுவாக வந்து பார்த்தோம்னா சனியை பொறுத்த வரைக்கும் அவர் காற்று ராசியிலும் நில ராசியிலும் நல்லா அவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் கம்பேரிட்டிவ்லி.
ஓவராலாக அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் வெகுமளவு குறையும் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நெருப்பு ராசியிலும் சரி நீர் ராசியிலும் அது மாதிரியான ஒரு விஷயமா அவர் கொடுக்க மாட்டார். இப்போ மேஷத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் இருந்தாலும் சரி, தனுர் ராசியில் இருந்தாலும் சரி, இதே மாதிரி வந்து ஒரு கடகத்தில் இருந்தாலும், விருச்சிகத்தில் இருந்தாலும், மீனத்தில் இருந்தாலுமே அவருடைய ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி கெடுபலன்கள் அதிகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு உலகளாவிய லெவலில் அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வந்து அதிசாரம் நிலையில் இருக்கிறார். அதிசாரம் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக நம்ம ஒரு வருஷம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா, ஒரு வருஷத்துல அதிசாரம், இந்த வருஷத்துல அதிசார பயிற்சி இருக்கிறது, 2 வருஷம் இருக்கு, 3 வருஷம் இருக்கு, அதிகபட்சமா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2031, 32 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமுமே உங்களுக்கு அதிசார பயிற்சி. அவர் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷன்ல ஜம்ப் ஆயிட்டே இருப்பார். இங்க ஒரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல வந்தாரு, கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிசார பயிற்சி எடுத்து கடகத்துல வந்தார், கடகத்திலேயே உட்காந்துட்டு ரெட்ரகேட் ஆனார், அதாவது வக்ரமானார். திரும்பி வந்து பாத்தீங்கன்னா இப்போ மிதுனத்துக்கு போயிருக்கார். அடுத்தது வந்து ஸ்ட்ரைட்டாவே அவர் வந்து கடகத்துல ஒரு பயிற்சி ஆகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். கடகத்துல இருந்து திரும்பி அடுத்த வருஷமே அவர் வந்து சிம்மத்துக்கு போவார் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் இருக்கும்னு வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் எண்ட் அப்படின்ற மாதிரியான நினைக்கிறேன் நான், அல்லது ஜனவரி அது மாதிரியான மாசமாக இருக்கும் 27. ஸோ அப்போ திரும்ப சிம்மத்துக்கு போவார், சிம்மத்திலேயே வந்து இருந்துட்டு அங்கே வக்கரமாயிட்டு திரும்ப வந்து கடகத்துக்கு வர்றார். இப்படி ஒரு நிலை இல்லாமல் வேகமாக அப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு சுபகிரகம் போகக்கூடாது. சனி இருக்கக்கூடிய ஒரு நிலையுமே சரி கிடையாது, அதே போல் குரு இருக்கக்கூடிய நிலையும், இரண்டுமே வந்து நம்ம உலகத்திற்கே பொதுப்படையாக நமக்கு வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லலாம். 2031, 32 வரைக்குமே காலகட்டம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதை நம்ம கண்கூடாக இந்த வருஷத்துலேருந்தே பார்க்கலாம். நான் 2025 நாம் சில விஷயங்களை பார்க்க தொடங்கி விடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். அதை பார்க்கவும் செஞ்சோம். நம்ம வருஷம் நமக்கு வந்து கெடுபலன்கள் அப்படிங்கிறது உலகளாவிய நாடுகள்லேயே நமக்கு ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து 2024 ஒரு அந்த ஒரு சின்ன போராக இருந்தாலுமே அதை வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம். சின்னதாக டெரரிசம் ஆக்டிவிட்டி இருந்தாலுமே சரி, ஒரு போர் மாதிரியான ஒரு சூழல் வந்து அது மாதிரியான விஷயம் நடந்தது நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அது 2025 நடந்தது. இது 26 அது மாதிரியான ஒரு விஷயம், சின்னதாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அது வந்து ரொம்ப பெருசா லெவலில் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ரொம்ப அந்த முற்றுகை இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலை 2030, 31, 32 இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு போர் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் உருவாகும். லிட்ரலி இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த மாதிரியோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்த மாதிரியோ இருக்கிறத விட இது கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். மெயினாக வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் வார். ஆமாம், டெக்னிக்கல் வார் அப்படின்ற மாதிரியான விஷயம் கொஞ்சம், ஆமாம், பயோ வார்னு சொல்றது, டெக்னிக்கல் வார், இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரியும். அளவுக்கு அதிகமாக நீரினால் ஆபத்து அப்படின்ற மாதிரி, வேறு சில இடங்களிலே பஞ்சம் அப்படின்றது, உலகளாவிய அளவில் சொல்றேன் நான், பஞ்சம் அப்படின்ற மாதிரி, நீரினால் ஆபத்து அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே வந்து கொஞ்சம் பெருமளவிலேயே நடக்கிறதுக்குண்டான விஷயங்களும், நல்லவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது அப்படின்ற மாதிரியான விஷயமே நம்ம வந்து இப்போ கண்கூட பார்க்கலாம். இந்த ஒரு பீரியட்ல இந்தியா வந்து பார்த்தோம்னா மிக குறைந்த அளவிலே தான் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ரிலீஃப் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் பிளானட் அப்படின்னா குருவை சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் அப்படின்னா நம்ம சனியை சொல்லுவாங்க, நீ ராகு. இப்போ இந்த 2 கிரகமுமே சரியான பிளேஸ்மெண்ட்டில் இல்லை அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து ஒரு காமன் பீப்புளுக்கு எடுத்து வைக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக தான் இருக்குமா சார்? அப்படி சொல்ல முடியாது. இப்போ எல்லாருமே இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், இறை நாட்டம் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கடவுள் வழிபாடு அதிகரிக்க அதற்குண்டான ஒரு வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பொதுவாகவே நமக்கு என்ன சொல்கிறது, இப்போ அக்கிரமங்களும் அநியாயங்களும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லவர்களுமே அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் அல்லவா. இப்போ கெட்டவங்க அதில் பெருசாக அளவில் தீயது செய்யக்கூடியவர்கள் வந்து பாதிக்கப்பட போகிறது கிடையாது, அவர்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அப்போ நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், சாத்விக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்குண்டான பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிலிருந்து அவர்கள் தற்காத்துக் கொள்வதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நம்ம பார்க்கும்போது சிவ வழிபாடு, துர்க்கை வழிபாடு, இது இரண்டுமே, உக்கிரகாளி வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். பெரிய மடங்களிலிருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு விஷயமாக சண்டி பாராயணங்கள் செய்ய சொல்லுவது, சண்டி ஹோமங்கள் செய்ய சொல்வது ரெகுலராகவே, இப்போ வெளிப்படையாக தெரிந்து மடத்திலிருந்து வந்து உங்களுக்கு ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இப்போ நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லாமையுமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற நிறைய பாடசாலைகளிலே அது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு மந்த் ஆன் மந்த் ரெகுலராக அது மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும். இது வந்து மடத்தில் இது மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா வெறும் காஞ்சி மடத்திலிருந்து மட்டும்தானா அப்படின்னு கிடையாது. காஞ்சி மடமோ சிங்கேரி மடமோ அது மாதிரி மட்டும் தான் அப்படின்றது கிடையாது. உலகளாவிய இது இந்திய அளவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அது மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது.
நமக்கு வந்து இருக்கக்கூடிய மற்ற ஆதீனங்கள் எல்லாருமே கூட அந்த மாதிரியான ஒரு செயலிலே ஈடுபட்டிருப்பதாக தான் நான் அறிகிறேன்.